and welcome to Gunning Partners. So, hi partner. Last session ஏதோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செஷன் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Quite interesting. நம்ம போன தடவை ஃபுல்லாக ரைஃபிள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து we are entering into pistols. பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பிஸ்டல். இது நிறைய பேருக்கு ஒரு கிரேவிங்காக இருக்கும். எல்லாருக்கும் பிஸ்டல்னால எப்படி இடுப்பில் வச்சுட்டு அது எப்படி சுடும் என்னன்னு. ஸோ ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு துப்பாக்கி பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் ஆஸ் கிளாக் துப்பாக்கி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் நம்மகிட்ட இப்போ ப்ரெசென்ட் நம்மளுடைய ஸ்பான்சர் யார் வர போகிறாங்க தெரியுமா? So who's that? Let's welcome one of my friend கார்த்திக் சார். ஹாய் பார்ட்னர். ஹாய் பார்ட்னர். கார்த்திக்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இங்கே நிற்பீங்கன்னு நினைச்சேன். வெல்கம் ஹாய் 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 ஹாய். பாருங்க நம்ம என்ன சொல்ல வரோன்றத டைரக்டா ஸ்கிரீன்லயே காமிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம வியூவர் ஷோ பண்ண போறது கிளாக் வெப்பன். கிளாக் பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கார்த்திக் தனபால். இது என்னுடைய பார்ட்னர் ப்ரோ, எப்படினாலும் எடுத்துக்கலாம். இஸ் அ நேஷனல் லெவல் ஷார்ட் கன் ஷூட்டர் அண்ட் ப்ரீ நேஷனல் லெவல் ரைஃபிள் ஷூட்டர். ஸோ ஹி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ ஹீல் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி கிளாக் அண்ட் தி அதர் ஸ்டப்ஸ். ஸோ பார்ட்னர், கிளாக் பற்றி எனக்கு தெரியும். பட் ஜென்ரலாக கிளாக் அப்படின்னா எனக்கு 9mm மட்டும் தான் தெரியும். இந்த கிளாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா G21 ஜென்ரேஷன் 4 .45 கேலிபர் ஃபுல் சைஸ் பிஸ்டல். 0.45 கேலிபர். எஸ். ஸோ மோஸ்ட் எக்ஸாட்டிக் ஒன். புல்லட்ஸே நல்ல ஹியூஜ் சைஸில் இருக்கும். கண்டிப்பாக 11 point something mm இருக்கும். ஸோ வெரி பவர்ஃபுல். ஓகே. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் கேட்டப்போ, கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்யூரேட் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நான் வேறு ஒரு கிளாக் ஃபயர் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் எக்ஸைட்டட். அந்த ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக இருந்தது. டாட் டு டாட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எத்தனை மீட்டர் அப்படின்றது தெரியல. மேபி அரௌண்ட் 20 to 25 மீட்டர் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கிளாக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு வெப்பன் வச்சோம் அப்படின்னா ஐ திங்க் கண்டிப்பாக அது பாஸ் ஆகாது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக இந்த கிளாக்கோடைய அக்யூரஸியை மட்டும் பார்த்துடலாம். ஃபர்தர் டு தட் இதை கம்பேர் பண்ணி மற்ற பிஸ்டல்ஸ்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்தர் செஷன்ஸில். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஷூட்டிங். ஸோ வெல்கம் டு தி ரேஞ்ச். தேங்க்யூ பார்ட்னர். இப்போது கிளாக்கை பொறுத்தளவில் நமக்கு ஹேமர் இல்லை அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா? ஸோ இப்போ 1911 மற்ற எந்த மாடலையும் ஹேமர் இருக்கும். எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளண்ட்டாக இருக்குது. ஸோ 3 லெவல் ஆஃப் சேஃப்டி இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க சொல்கிறது வந்துட்டு ட்ரிகரில் தேர் இஸ் அ டபுள் ஆக்ஷன். ஒரு ப்ரெஸ்க்கு அப்புறம் தான் ட்ரிகரே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு சேஃப்டி இருக்குங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பண்ண ஃப்ரண்ட்டில் ஃபயரிங் பின் முன்னாடி ஒரு சேஃப்டி இருக்குது. ஸோ 3 சேஃப்டிஸ் இருக்குது இந்த வெப்பனில். ஓகே. ஸோ எனி கேஸ் லோடடாக வெப்பனை கீழே போட்டாலும் கிளாக் வந்து ஃபயர் ஆகாது அப்படின்றது அவங்களுடைய கிளாக் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராமிஸாக அவங்க சொல்றாங்க. கிளாக்ல மட்டும் தான் 3 பிளேसेसல சேஃப்டி இருக்கு. சேஃப்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் சைடில் வந்து இதில் ஹேமர் இல்லை. ஸோ நீங்க லோட் பண்ணி பேக் சைடில் ஒரு ஹேமர் வச்சு அடிச்சிங்க ஒரு 1911 பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா பார்ட்னர், இது பாருங்க இந்த ஹேமர் மேட்டர்ஸ். ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ. வெப்பன் இஸ் எம்டி. தெரியுதா? ஸோ கிளாக் பண்ணோன்னா ஹேமர் என்கேஜ் ஆகிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்கேஸ் வெப்பன் கீழே ட்ராப் ஆனாலோ இல்லை ஏதாவது அடிபட்டாலோ இல்லை தெரியாமல் ட்ரிகர் புல் பண்ணாலோ இது ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்திங் லைக் இப்போ வெப்பன் இஸ் எம்டி. ஆனால் கிளாக்கில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் கிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மோர் தென் ஆல் இதோடைய பேரல் அண்ட் அந்த அக்யூரஸியை தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். எந்த பிஸ்டலாக இருந்தாலும் சரி நமக்கு தேவை அக்யூரஸி. இந்தியாவை பொறுத்தளவில் பிஸ்டல்ஸில் இன்றைக்கி நம்ம வெரைட்டிஸ் கிடச்சிருச்சு. ஆனால் விச் பிஸ்டல்ஸ் கிவ்ஸ் தி ப்ராம்ப்ட் அக்யூரஸி, இதுதான் நமக்கு விஷயமே. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம கிளாக்கை பார்க்க போகிறோம். So shall we enter into the live session? Yeah. ஸோ இதெல்லாம் 2 வெரைட்டியா ஏன் அமினேஷன் பிரித்து வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பார்ட்னர், ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் அமினேஷன் கிடைக்கும். ஒரு துப்பாக்கிக்கு மினிமம் ஒரு 15-20 வெரைட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து பேட்ச் டெஸ்ட்டு அதுன்னு எடுத்து அக்யூரசி லெவல் பார்ப்பாங்க. நமக்கு இந்த 0.45 கேலிபர் பொறுத்தளவில் 2 அமினேஷன் தான் இந்தியாவில் இப்போ அவைலபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SNB, செல்லியர் அண்ட் பெல்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ இம்போர்ட்டட் அமினேஷன்.
ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இந்தியன் மேக் இன் இந்தியா ஸ்கீமில் ஹெச்பிஎம் அப்படின்னு ஒரு அம்யூனேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சுடுன்னு நானும் இன்னும் பார்த்ததில்லை. இதோடைய அக்யூரசி லெவல் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஸோ கார்த்திக் ப்ரோ, பார்ட்னர், நீங்கள் partner. சூஸ் இந்தியன் ஆர் இம்போர்ட்டட், நீங்கள் எது டெஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்தியன் நோட்ஸே டெஸ்ட் பண்ணுறேன். இந்தியன் ரவுண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பா. ஸோ ஃபாரின் ஆப்ஷன் எனக்கு கொடுத்துறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ஸோ லெட்ஸ் லோட் லோட் அண்ட் கிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குமா பார்ட்னர்? கண்டிப்பாக. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா பார்ட்னர்? என்னோட இயர் ஆஃப் தரீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. பிடிங்க வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சுடுறவருக்கு தான் அது கொடுக்கணும் நீங்கள், நியாயமா? ஸோ பார்ட்னர் ரெடி? ரெடி. ஸோ ceasefire, weapon open action. ஸோ இப்போ நம்ம இந்தியன் அம்யூனேஷன் செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இம்போர்ட்டட் ரவுண்ட்ஸ் போகிறோம் இல்லையா பார்ட்னர்? பார்ட்னர் வந்துட்டு இந்தியனில் அடிச்சிட்டாங்க. அதோட அக்யூரசியை பற்றி அப்புறம் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு வில் கோ வித் இம்போர்ட்டட் ரவுண்ட்ஸ். இம்போர்ட்டட் ரவுண்ட்ஸ் SNB. ஷூட்டிங். பார்ட்னர், இப்போ நம்ம அக்யூரசியை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்தியனில் சுட்டிங்க இல்லையா? இந்தியன் நம்ம HPMல அடிச்சிங்க. எஸ். 4 ஷாட்டு. ஸோ 1 2 3. ஸோ தட் மைட் பி பிகாஸ் ஆஃப் உங்களுடைய ட்ரிகர் ஸ்குவீசிங்லையா, இல்லை பேரல் சீசன் ஆகாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் அந்த கோல்டு போரில் அடிக்கிறப்ப கண்டிப்பாக சில எப்பயுமே பிஸ்டல் வந்து அந்த 5 o'clock 6 o'clock ஒரு ட்ராப் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போனது வந்து SNB 3. எஸ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கையை ஒட்டி அதோட குரூப்பிங் வந்துருச்சு. ஸோ ஒரு 8, அகெயின் ஒரு க்ளீன் 10 ஒன்று. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனி கேஸ் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பிஸ்டல் இஸ் மென்ட் ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஆப்வியஸ்லி என்னென்னா ஒரு ஹியூமன் டார்கெட்டை தான் நம்ம எப்பயுமே கணக்கு வைக்கணும். ஸோ ஒரு ஹியூமனோடைய செஸ்ட்டோ இல்லை ஒரு காலோ ஒரு ப்ராட் செஸ்ட்டுக்குள்ளே ஷாட்டு போகணும். அதான பார்ட்னர் அதோடைய கான்செப்ட். கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்த்தா கிளாக் கிவன் அ குட் அக்யூரசி தான். எல்லாமே ஒரு 15 சென்டிமீட்டர் டயாக்குள்ளே எல்லாமே வந்துடுது. லெட்ஸ் மெஷர் இட் ஈவன். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அதை வியூவர்ஸ்க்குமே காமிச்சிடலாம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் கிளாக்ஸ் அக்யூரசி நவ்? ஸோ கிளாக் அக்யூரசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 0.45 கிலோமீட்டர் ரீகாலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பார்ட்னர். ஸோ மற்ற சின்ன 0.22 கேலிபர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபயர் பண்ண முடியும். அக்யூரசி நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ 0.45 அப்படிங்கிற அதோட ரீகால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஒரு கையில் கூட ஃபயர் பண்ண முடியாது, 2 கையில் தான் பிடிச்சா ஃபயர் பண்ண முடியும். பார்ட்னர், நான் ஃபயர் பண்ணுறப்ப என் கையை விட்டு வெப்பன் வெளியே வந்துடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ வெப்பனோட இதை பற்றி தெரியாமல் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா மிஸ்பிளேஸ் பண்ணாங்கன்னா ஹெவி இன்ஜுரிஸ் இருக்கும். கண்டிப்பாக. இது வந்து வெப்பன் கையை விட்டே வெளியே வந்துடும் ஃபயரிங் சீக்வன்ஸ் அப்போ. எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு இது ரீகாயில் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இதனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரைண்ட்ஸ் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, ரீகாலிங் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2 கையில் பிடிச்சி தான் இந்த வெப்பனாக ஃபயர் பண்ண முடியும். இது 0.45 கேலிபர் பொதுவாக. ஓகே. கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரிப்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. இதை கிளாக் கிரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிப்ஸ் வந்து நம்ம கையிலிருந்து நழுவி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்குது. ஸோ ரீகாயிலிங் ஹெவியாக இருக்கனால நம்மளுக்கு அந்த கிரிப்பை வந்து இன்னும் ஃபர்மாக இருக்கணுங்கிறதுக்காக கிளாக்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அது கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே, தேங்க்யூ பார்ட்னர்.